அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தியவர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப சமீபத்துல ஒருத்தர் பேசியிருக்காரு, கலைஞர் சிலையை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவசமா பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பார்க்க முடியும்? கேட்கும் போதே அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க? அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் பற்றி பேசுவதற்கு உனக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது கேட்டா கூட பரவாயில்ல, இப்படி இழிவாக கேவலமாக ஒருத்தன் பேசுறான்னா அதை மிக மிக மோசமானதாக நம்ம கருத வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழ்நாள் 1938 தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு ஒழிக என்று தன்னுடைய ஸ்கூல்ல 50 பசங்களை வச்சுக்கிட்டு மூவேந்தருடைய அந்த கொடிய கையில புடிச்சுக்கிட்டு போன ஒரு மாணவனாக இருந்தது அவருடைய வாழ்க்கையின் துவக்கம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, திராவிட இயக்கம், சமூக நீதி எல்லா வகையிலேயும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உழைப்பால் எத்தனை முறை சிறைகளுக்கு போயிருந்தார். இவனுக்கு தெரியுமா? இப்பெல்லாம் யாரு சும்மா இங்க வேடிக்கை பார்த்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனு. அதாவது கல்லறையெல்லாம் சிறை கல்லறைகள் ஆக்கி விட்டார்கள், கடற்கரையை கல்லறை ஆக்கி விட்டார்கள். கதவசனம் எழுதுறான், கடற்கரையை கல்லறை ஆக்கிட்டார். கண்டதையும் சில்லறையாக்குறவன், இந்த கண்டதையும் சில்லறையாக்குறவன் அங்க கல்லறையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு இருக்கான். கலைஞர் இன்னும் கூட அவரால இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. நன்றி கட்டவன். எதுக்காக சொல்றோம்னா, அரசு பேருந்து கூட கலைஞரால் வந்தது. எல்லா கிராமத்திற்கும் சாலைகளும் தமிழ்நாட்டில் கலைஞரால் வந்தது. பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லி கிராமப்புற மக்களுக்கெல்லாம் மருத்துவ வசதியை உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர். இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பணி கிடையாதுன்னு சட்டம் வச்சிருந்த நாடு இது. அதை உடைத்து தூளாக்கி தமிழ் ஆசிரியனும் தலைமை ஆசிரியன் ஆகலாம் என்று தமிழுக்கே ஒரு தனி மரியாதை கொடுத்தவர். தமிழுக்காக கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழின்னு பல தலைவர்கள் போராடினார்கள், அதை கொண்டு சேர்த்தவர். இன்னும் கூட கேட்டா 67க்கு முன்னாலேயே சட்டப்பேரவையில தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக பேசியவர். பேரறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றவர். இப்படியே தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களால் மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்று இந்த நாட்டின் அடிப்படை இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாலிசியில முதலாக உயர்வு நிலையை கொண்டு வந்தவர் அவர்தான். பேக்வர்ட் கிளாஸ்க்கும் சரி, பேக்வர்ட் கிளாஸ்ல மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தது சரி, எஸ்சி எஸ்டி பட்டியலின மக்கள், அருந்ததியின மக்கள் படிக்க வைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு அந்த மாபெரும் தலைவனுடைய பெயரை திட்டங்களுக்கு வைக்காம இந்த கழிச்சடைகள் பெரிய வைப்பாங்க, இந்த கபோதிகள் பெரிய வைப்பாங்க. அவர் பேரை வைக்கிறதுனால அந்த திட்டமே பெருமை. சரி, இவன் இப்படி அப்படியே எகிரி குதிச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் ஸ்டைல் காமிச்சிட்டு பேசுறிய, நாங்க ஒண்ணு கேட்கிறோம். நீ எதை பேசிருக்கலாம் தெரியுமா? நீ உண்மையானவனா இருந்தா, உண்மையான ஒரு புத்திசாலியாகவும் நாட்டின் மீது அக்கறை உடையவனாக இருந்தா நீ என்ன பேசிருக்கணும் தெரியுமா? திருமணல் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தாலேயே 4 வருட சிறையும் 100 கோடி அபராதமும் விதிக்கப்பட்ட பேரை எப்படா அரசாங்க திட்டத்துக்கு வச்சுங்கன்னு அதிமுகவை பார்த்து கேட்டீங்கன்னா உன்னை பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. இந்த நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவனின் பெயரை வச்சா இவருக்கு கோபம் வருமா? இவர் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு போய் நின்ன காலம்லாம் உண்டு. ஏன் நடிகர் விஜய்கிட்டயே போய் அவர் கட்சியினுடைய அவரு மாநாட்டில் நானும் பேசணும்னு கெஞ்சி கூத்தாடிய கதைகளும் எல்லாருக்கும் தெரியும். உன்னை எல்லா இடத்திலையும் விரட்டி அடிக்கிறாங்க. கரெக்டா எழுச்சி தமிழராக திருமா சொன்னார். என்ன அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? மிக தெளிவாக அவருடைய பேச்சிலேயே நம்ம ஒன்றை கவனிக்கணும். திராவிடம் இருப்பதால் தான் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது. இப்ப மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு அறை கொடுத்தாரு. இந்த மடையனு முகத்துல ஓங்கி அடி. திராவிடம் இருப்பதால் தான் தமிழ் பாதுகாப்பாக இருக்கிறது. திராவிடம் வேறு தேசியம் வேறு என்று விவாதம் நடத்துவதே அரசியல் அறியாமை. இத சொன்னது எழுச்சி தமிழர் திருமா.
இதையெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்கணும், வித்தியாசம் பார்க்காமல் எல்லாருக்கும் சமூக நீதி கொடுத்த அந்த தலைவரை பற்றி ஒண்ணு தெரிஞ்சுக்க. நீ எதுக்காக சொல்ல வரோம்னா, ஆயுத பூஜைக்கெல்லாம் போய் ஒரு அப்படியே வாழ்த்து சொல்லுவாராம். விஜயதசமி வாழ்த்துன்னு அவங்க இருக்காங்க, அவங்க வாழ்த்து சொல்றது நம்ம தப்பு சொல்லாது, அவங்க விருப்பம். விஜயதசமி வாழ்த்துன்னு சொல்றதுக்கு விஜயலட்சுமி வாழ்த்துன்னு சொல்லிட்டு எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாபெரும் மனிதர் தெரியுமா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் பழநெடுமாறன். அந்த பழநெடுமாறன் திராவிட இயக்கத்தை தாக்கினாரு, தலைவர் கலைஞரை எல்லாம் மிக அதிகமாக விமர்சனம் பண்ணாரு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் பண்பு, அந்த பண்பாடு மிக்க ஒரு நிலைப்பாட்டை கலைஞர் காட்டினார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னியம் செய்துவிடல் என்ற குரலுக்கு இலக்கணமான அறிய எங்க தலைவர் கலைஞர் பழநெடுமாறனை ஜெயலலிதா ஆட்சியில புடிச்சு ஜெயில போட்டிருக்க கடலூர் சிறைச்சாலையில தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, போய் அவரை போய் பாரு, அவருக்கு வேண்டியது நல்லது எது இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேளு, நான் விசாரிச்சேன்னு சொல்லு என்றார். அசந்து போயிட்டாங்க நாட்டுல. நாம போய் அவரை போய் பார்த்து சொன்னோம்னா அவர் பெரிய மகிழ்ச்சி அடைந்து கலைஞர் அனுப்பிச்சாரு, என்னையா கேட்க சொன்னாரு, வா எப்பேற்பட்ட மனிதங்க என்று பெருமையோடு சொல்லி தொல்காப்பிய பூங்காவில் அவருடைய கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்க முடியுமான்னாரு. அதற்கு பிறகு புத்தகத்தை கையெழுத்து போட்டும் தலைவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட போய் கொடுத்த உடனே அவர் தலைவர் சொன்னார், அவரு ரிலீஸ் ஆகுறார், பெயில் ரிலீஸ் ஆகும் பொழுது கூப்பிட்டு வாயானார். கோபாலபுரத்துக்கு கூப்பிட்டு போறோம், எங்க உயிர் அவரு, என் இதய துடிப்புட அவரு. அவரு நெடுமாறன் வராருன்னு மேல தலைவர் சொல்றாரு, அவருக்கு படிக்கட்டு ஏற முடியாதியா, லிப்ட்ல கூப்பிட்டு வாயாண்டாரு. லிப்ட்ல கூட்டிட்டு மேல போனா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கே அண்ணன் சுபவி அவர்களும் அங்க இருக்கிறாங்க, அங்க நாங்களும் நானும் இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே காஃபி கொண்டு வர சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்றாரு, சக்கரை போட்டு கொடுக்காத என்றார். 10 வருடத்துக்கு முன்பு நான் சக்கரை போட்டு காபி குடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன், அதை அப்படியே நினைவில் வச்சு சொல்றீங்கன்னு வியந்து போய் அவர் கரத்தை பிடித்து கொண்டிருந்தார் பழநெடுமாறன். நல்ல ஞாபகம் வச்சுக்க. திராவிடம் என்பது எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதற்கு ஒரு அடையாளமே இலக்கணமே எங்க தலைவர் தான். இன்னைக்கும் பார், அவருடைய திருமகன் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மாண்புமிகு முதல்வர் பழநெடுமாறன் போறார். இந்த வயதிலையும் அவர் அப்படியே நடக்க முடியலன்னு அவர் கையை பிடிச்சு அவரை கூப்பிட்டு அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து ஒரு பத்திரிகை அழைப்பு அவர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, அதுதான்டா திராவிட இயக்கம், சமூக நீதி, சமதர்மம், அனைவருக்கும் அனைத்து. இதெல்லாம் தெரியாத உன்னை துக்களுக்கு குருமூர்த்தி, நம்ம அந்த குருமூர்த்தி இந்த குருவை இந்த இதை கூட்டுக்கிட்டு RSS நாக்பூரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தார். நீ திமுகவை திட்டணும், திராவிட இயக்கத்தை திட்டணும், உனக்கு எல்லா வகையிலையும் வருவாய் காசு. இவன் காசுக்காக எதையும் செய்யக்கூடியவன். அதுதானே 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாடகை கொடுக்குறான், 1.5 கோடிக்கு கார் வச்சிருக்கான். தன்னை நம்பி இருக்கிற பாவம் அப்பாவி இளைஞர்களுக்கு அவங்க எதிரில் ஏதாவது டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். எதுக்காக இதை சொல்றோம்னா, சிலையை முஜிபுர் ரஹ்மான் சிலையவே உடைத்து விட்டார்கள் எங்க பங்களாதேஷ். முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாக அடிப்படை காரணம்னு உலகத்துக்கு தெரியும். அந்த அடிப்படை ஆதாரமான ஒரு நாட்டையே உருவாக்கிய தலைவரின் சிலையை உடைத்தால் அதே மாதிரி நான் உடைப்பேன்ற ஒரு மாபெரும் தலைவனுடைய சிலையை உடைச்சவன் எப்படிப்பட்டவன், அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை இவன் உடைப்பானாம். நாங்க எங்க உயிர்னு சொன்னோம், அவருடைய சிலை எல்லாமே எங்க இயக்கம், எங்க கட்சி, எங்க தலைவர் எல்லாரும் வச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவருடைய புகழை பாடி பெருமைப்படுறோம். அவர் சிலை ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கே கௌரவம்டா, உனக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு இவரு சிலையை போய் உடைப்பாராம் எல்லாரும் எல்லா நேரத்திலும். ஆனா தலைவர் எங்களுக்கு அறிவாயுதத்தை தான் கொடுத்தார். அறிவாயுதம் தான்யா, அறிவால் பாரியா. யாரையும் எதையும் எதற்காகவும் நாம எதுவும் தவறு செய்யக்கூடாது, வன்முறை விரும்பாத, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்ற வார்த்தையை படைத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அந்த வழியில வந்திருக்கார். தலைவர் தளபதி எங்க அனைவருக்கும் தலைவரான கலைஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த வழியில இருக்கிறோம். அதே நேரத்துல எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத, உனக்கு எச்சரிக்கை, விளையாடாத. அவர் சிலையை உடைப்பன்னு பேசுறிய அந்த பேச்சே எத்தனை பேருடைய வேகத்தை உருவாக்கி இருக்கு தெரியுமா? நல்லது கிடையாதுரா, ஞாபகம் வச்சுக்க. உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ, இதை உடைப்பா அதை உடைப்பா, கண்டதையும் சில்லறையாக்குற நீ கல்லறையை பற்றி பேசுறியா? எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, வேண்டாம், எச்சரிக்கை, இதோட நிறுத்திக்க.
நிறுத்திக்கிட்டு அரசியல் வேணா எது வேணா பேசி எப்படி வேணா போ. உனக்கு RSS வேணும்னா RSS அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடு, நம்ம வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்படிப்பட்ட இழிவான வேலைகளை செய்வதை நிறுத்து. வெறி நாயை கடிக்க வருதுன்னா அந்த வெறி நாயை எப்படி பிடிக்கணும்னு அப்புறம் தெரியும், ஞாபகம் வச்சு. இது போல பேசுவதற்கு தைரியம் கொடுப்பது யார்? எந்த தைரியத்துல இவர்கள் இப்படி பேசுறார்? எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள் என்றால், டெல்லியில, அதாவது டெல்லி மீன்ஸ் இந்தியாவின் தலைமையில் காவிகள் இருக்கிறார்கள். மோடி என்ற அமித்ஷா இருக்கிறார். இந்த அமித்ஷாவுக்கு என்ன வேலை? இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட நபர்களை தூண்டி விடுவது. மணிப்பூர்லயும் அப்படிதான், இன்னும் மற்ற மாநிலங்கள்லயும் அப்படிதான். அமித்ஷாவுக்கு மோடிக்கெல்லாம் இதான் ஒரு சந்தோஷம். அவர்களுக்கு எதிர்ப்பாக ஜனநாயகவாதிகளாக உண்மையான அரசியல்வாதிகளாக அந்த மாநிலத்தில் இருக்கவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காம அங்க யாரையாவது தூண்டி விட்டு திட்ட வைப்பானுங்க. அப்படி திட்ட வைக்கும் பொழுது பேக் போன், நாங்களே இருக்கிறோம், நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு கோடிக்கணக்கில் பணத்தையும் கொடுப்பான். அதே நேரத்துல பல்வேறு பாதுகாப்பு அரணாகவும் அவர்கள் இருப்பார்கள். அந்த நம்பிக்கையில இப்படிப்பட்ட பேச்சு வரும். உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் புகழ் வாழ்க. வணக்கம், நன்றி.